வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழகாக 2 தரம் கிணுகிணுத்து விட்டு நல்ல பிள்ளையாக வாயை மூடிக்கொண்டது நிகிலனின் செல்போன். அந்த மாதிரிதான் அலாரத்தை அமைத்து வைத்திருந்தான் அவன். சாதாரணமாக கண் விழித்து எழுவது என்றால் அந்த 2 குரலிலேயே எழுந்து விடலாம். அதை மீறிய தூக்கம் வந்தால் அதற்கு மேல் எதுவும் அவனை தொல்லை செய்யக்கூடாதில்லையா? லேசாக உடலை முறுக்கி கொண்டு எழுந்தபோது செல் மீண்டும் குரல் கொடுத்தது. திரையில் வந்த எண்ணை பார்த்து முறுவலித்தபடியே காதில் வைத்தாள். என்ன, திருப்பள்ளி எழுச்சி ஆகிவிட்டதா? அப்படியானால் உன் அன்பான அக்காவின் பேரன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றது ஒரு குதூகல குரல். அவன் நன்றி உரைத்ததும், பிறந்த நாளும் அதுவுமாக பொழுதை கழிக்க உனக்கு வேறு விதமாக எத்தனையோ திட்டங்கள் இருக்கும். அதனால் இதற்கு மேல் உன்னை அறுக்காமல் வைத்து விடுகிறேன். தீப்புவும் தினமும் உனக்கு கார்டு அனுப்பியிருக்கிறார்களாம். அவர்கள் செய்தது பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமாம். மறந்துவிடாதே, பாய் என்று வைத்து விட்டாள் அவனுடைய தமக்கை ரஞ்சனி. அவளுக்கு மட்டும்தான் இப்படி பேசும்போதே சிரிக்கும் குரல் உண்டு. குரல் மட்டுமல்ல, கண், முகம், உடம்பு எல்லாமே சிரிக்கும். அந்த சிரிப்பின் பின்னே 15 ஆண்டு கால இனிய இல்லறம், அன்பான கணவன், அழகும் புத்திசாலித்தனமும் நிரம்பிய 2 குழந்தைகள், வளமான வாழ்க்கை எல்லாமே உண்டுதான். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு முன்னரும் ரஞ்சி பேரழகிதான். பிறந்த இடத்திலும் வளத்துக்கு குறைவில்லைதான். தங்கள் 20 வயதான செல்ல மகள் அவளை விடவும் 12 வயது மூத்த ஒருவரை மணந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்த போது பெற்றோருக்கு வருத்தம்தான். மகளின் பிடிவாதத்துக்கு பணிந்து அப்போது மனமற்றுதான் ரஞ்சனியை மனம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் குணசீலன் மனைவியின் மீது பொழிந்த அன்பும் அன்றில் பறவைகள் போல அவர்கள் வாழ்ந்த விதமும் பெற்றோரின் மனதை உருக வைத்து விட்டன. இப்போது மருமகன் தீயில் குதிக்குமாறு கூறினால் கண்ணை மூடி அல்ல, திறந்து வைத்து கொண்டே குதித்து விடுவார்கள். மருமகனிடம் அவ்வளவு நம்பிக்கை, பாசம். நிகிலனுக்குமே அக்கா கணவர் மேல் ரொம்பவும் பிரியம்தான். ரஞ்சியின் திருமணத்தின் போது இவ்வளவு வயதான மாப்பிள்ளையா என்று அங்கும் இங்கும் நின்று குணசீலனின் தலையில் நரைமுடி தேடியதும், டை அடித்திருப்பார் என்று ஆத்திரமாக நினைத்ததும் இன்று எண்ணி பார்க்கையில் சிரிப்பாக வந்தது. அத்தோடு அத்தானின் இன்றைய காதோரத்து கம்பீர நரையின் ரசிகன் அவன். அவரது இன்னொரு சிறப்பாக அவ்வப்போது கிண்டலாக ஓரிரு வார்த்தைகள் கூறினாலும் நிகிலனின் வாழ்க்கை முறையில் அவர் தலையிட்டதில்லை. புத்தி சொல்ல சொன்ன மாமியாரிடமும் முழுசாக ஒரு தொழிலை கையில் கொடுத்திருக்கிறீர்கள். அவனது நிலையில் இன்னொருவன் இருந்தால் என்னவோ ஆகியிருப்பான். நிகில் அப்படி இல்லை என்பதால் பொறுமையோடு காத்திருங்கள். கல்யாணமாகும்போது எல்லாம் சரியாகிவிடும் என்று முடித்து விட்டதாக கேள்வி. அந்த வகையில் அக்கா கணவரிடம் அவனுக்கு மதிப்பு அதிகமாகவே ஆயிற்று. அவர் ஒன்று சொல்லி அவன் அதை மீறும்படியாக நேராமல் மரியாதையை காப்பாற்றிக் கொண்டார் அல்லவா? ஆனால் இது அவனை பெற்ற அன்னைக்கு புரியவில்லையே. புரிந்திருந்தால் மாதத்தில் பெரும்பான்மை நாட்கள் அதிக வேலை என்ற சாக்கில் அவன் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கும்படியாக இருக்காது. வேலைக்காக மகன் வெளியே தங்கவில்லை என்பதில் தாயாருக்கும் நிச்சயமே. ஆனால் அதற்கு மேல் தாயின் யூகத்தில் பெருமளவு தவறுதான். ஆனால் அதில் சிறு உண்மையும் இருந்ததாலேயே விளக்கம் அளித்து தாயின் கவலையை தீர்க்கும் முயற்சியில் நிகிலன் ஈடுபட்டதில்லை. அத்தோடு அவனது திருமணம் பற்றி அக்கா கணவர் கூறியதும் சரியே. உடனே இல்லை என்றாலும் ஒரு சில ஆண்டுகளிலேனும் அவன் திருமணம் செய்வதாகத்தான் இருந்தான். அப்படி திருமணம் செய்யும் போது அவனுடைய சந்ததிக்கு ஒரு மோசமான முன் உதாரணமாக இருக்கும் எண்ணம்
அவனுக்கு நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒரு நாள் வரும்போது அவன் ஒரு நல்ல குடும்ப தலைவனாகத்தான் இருந்தாக வேண்டும், இருப்பான். அப்போது இந்த சஞ்சலங்கள் எல்லாம் சரியாகி போகும். அடுத்த அழைப்பு அம்மாவிடமிருந்து. வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி பாயசம் செய்து வைத்திருக்கிறார்களாம். போகலாம் தான், ஆனால் பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தொடங்கி விடுவார்கள். திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக குடும்பம் நடத்த வேண்டுமாம். பாதி சாப்பாட்டில் எழுந்து பெற்றவளை அவமானப்படுத்த அவனால் முடியாது. ஆனால் அவன் கொட்டுவது கூட கிடையாது. தந்தை புரிந்து கொண்டு, தோபார் மீனு, அவனது திருமணம் பற்றி எப்போது என்று அவனே ஏதாவது திட்டம் வைத்திருப்பான். அதற்கான வயது அவனுக்கு ஆகிவிட்டது. சமயம் வரும்போது அது பற்றி அவனே சொல்வான். இப்போது அவனை சாப்பிட விடு என்று சொல்லி பார்ப்பார். அவனுடைய தாயார் மீனலோசனைக்கும் புரிந்திருக்கும் தான். ஆனால் புரிந்ததை ஏற்க மனம் வராது. அபூர்வமாக கிடைக்கும் தருணத்தை விட்டுவிடக் கூடாது என்று விடாமல் தன் கருத்தை வலியுறுத்துவாள். ஆனால் அவளது இந்த வலியுறுத்தல்களாலேயே மகனின் வரவுகள் அபூர்வமாகின்றன என்று உணராமல் பிறகு என்னத்தை சொல்வது? சாப்பிட்டு கை கழுவியதும் வேலை வேலை என்று விழுந்தடித்து கொண்டு ஓடிவிடுகிறானே என்று கணவரிடம் வருத்தமாக மொழிந்து அவர் வாயை மூடிவிட்டு மகனிடம் தொடர்வாள். இப்போது வீட்டுக்கு சென்றாலும் இதுதான் நடக்கும். பிறந்த நாள் என்பதால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக. ஆனாலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளில் அவனை பெற்றவளை நோகவிட முடியாது. இப்படி எண்ணித்தான் அவன் வீட்டுக்கு சென்றது. எதிர்பார்த்ததற்கு அன்னை அவனை ஏமாற்றவும் இல்லை. வயது 30ஐ தாண்டி விட்டதே, இன்னமும் எவ்வளவு காலம் இப்படி தனி மரமாக நிற்கப் போகிறாய் என்று தொடங்கி வளர்ந்து கொண்டே போயிற்று. அரைகுறையாய் கேட்டபடி அன்றைய தபாலை பார்வையிட்டவனுக்கு அக்கா பிள்ளைகளின் பிறந்த நாள் வாழ்த்து சிரிப்பூட்டியது. தினசு தினசான சாக்லேட்டுகள், ஐஸ்கிரீம் படங்களை விளம்பரங்களில் இருந்து எடுத்து ஒட்டி அதெல்லாம் அவர்களுடைய அன்பு மாமாவுக்கு எப்போதும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தியிருந்தான் தினக்குட்டி என்கிற 8 வயது தினகரன். மேலும் 4 வயது பெரியவளாக கண்ணுக்கு எட்டிய மட்டும் போய்கொண்டே இருப்பது போல படிகளை வரைந்து ஒவ்வொன்றிலும் வெற்றி வெற்றி என்று பல வண்ணங்களில் எழுதி வைத்து நிகழினின் புகைப்படம் ஒன்றை 30ஐ எட்டியிருப்பது போல ஒட்டி வைத்திருந்தாள் தீப்பு என்று அழைக்கப்படும் தீபா. பிள்ளைகளின் அன்பு சுண்டி இழுக்க கணத்தில் முடிவு செய்தான் அவன். அன்னையின் குரல் மீண்டும் காதில் விழ கை கடிகாரத்தை திரும்பி பார்த்து, நேரமாகிறதுமா, போக வேண்டும், நாம் இன்னொரு சமயம் பேசுவோம் என்று இதமாகவே முடித்து எழுந்தான் நிகிலன். மகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பெருமூச்செறிந்தாள் மீனலோசனி. அவ்வளவு நேரமாக அவனுக்கு எடுத்து சொன்னதெல்லாம் வீண். இப்போது எங்கே எந்த சாக்கடையை நாடிப் போகிறானோ? தாயின் மனதில் ஓடுவதை உணர்ந்தவன் போல வாழ்த்து அட்டைகளை தாயிடம் காட்டினான் மகன். அக்கா வீட்டுக்கு போய் எல்லோருமாக எங்கேனும் போய் வரலாம் என்று ஒரு யோசனை. பாயசம் இருந்தால் கொடுங்கள், கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று நிகிலன் கூறும்போதே மீனலோசனியின் முகம் பூவாய் மலர்ந்தது. குட்டி கைகளால் என்ன அழகாக செய்திருக்கிறார்கள் பாரேன் என்று பேரன் பேத்தியின் முயற்சிகளை வியந்துவிட்டு, தோப்பா, பாயசத்தோடு கொஞ்சம் முறுக்கும் தருகிறேன், மருமகனுக்கு பிடிக்கும் என்று செய்து வைத்தேன் என்று அவசரமாக உள்ளே சென்று மகள் வீட்டுக்கென்று அழகிய டப்பாக்களில் பொருட்களை எடுத்து வந்தாள் மீனலோசனி. பேரன் பேத்திக்கு பிடித்தது பார்த்து எடுத்து வைக்கிற வேகத்தில் மகனின் விஷயம் அவளுக்கு மறந்து போயிற்று. அது மீண்டும் அன்னைக்கு நினைவு வரும் முன் கிளம்பிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு வீட்டிலிருந்து கிளம்பி சென்று விட்டான் நிகிலன். மகனின் கார் கிளம்பி வேகமாக செல்வதை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு உள்ளூர ஒரு சந்தேகம். அவளது பேச்சை நிறுத்துவதற்காகத்தான் நிகிலன் அவனுடைய மருமக்களின் பேச்சை எடுத்தானோ? மெய்யாகவே அங்கே போவானோ மாட்டானோ? ஆனால் எப்படியும் முறுக்கு போய் சேர்ந்துவிடும். அந்த வரையில் ஆறுதல் அடைய வேண்டியதுதான்.
ஆனால் மீனலோசனியின் சந்தேகமே தவறாக படத்தில் இருந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் தினுசுகள் அனைத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக் கொண்டு நிகிலன் அவனுடைய தமக்கை வீட்டுக்கு செல்லவே செய்தான். இவ்வளவு சாக்லேட்டா? ஒரு மாசத்துக்கு வேற கேட்க கூடாது என்ற தாயை அலட்சியம் செய்து மாமன் வாங்கி வந்தவற்றை ஆராய்ந்துவிட்டு, நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா, அதனால தான் எனக்கு பிடிச்ச எல்லா சாக்லேட் படத்தையும் ஒட்டுன என்று தினு திருப்தியுடன் அறிவிக்கவும் எல்லோருக்கும் சிரிப்பு வந்தது. கெட்டிக்கார என்று பெருமையுடன் சிறுவனின் சிகையை அலைந்து, எல்லாம் உனக்கு மட்டும் இல்ல, அக்காவுக்கும் பாதி கொடுக்கணும் என்ன என்று நிகிலன் கூற, ஐயையோ எனக்கு வேண்டாம் மாமா, அப்புறம் நான் குண்டாயிடுவேன் என்று சாக்லேட்டை ஆவலோடு பார்த்தவாறே 12 வயது தீபா மறுத்து பேசவும் பெரியவர்களுக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது. வேலையாக்கும் இந்த வயசுலயே ஆசைப்பட்டதை சாப்பிட விடாம. ஐயோ, உன் மருமகளை நான் ஒன்னும் சொன்னதில்லப்பா, ஆனா இவ செட் எல்லாருமே கலோரி கணக்கெல்லாம் எப்படி போடுறாங்க தெரியுமா என்றாள் ரஞ்சனி. நீ அளவோடு உண்பதை பார்த்து வந்ததோ என்று நினைத்தேன். வளருகிற வயதில் ஒரே அடியாக உணவை குறைத்து வளர்ச்சியை விட்டுவிடாமல் பார்த்துக்கொள். அது இருக்கட்டும் ரஞ்சி, இன்று நாம் எல்லோருமாக எங்காவது போய் வரலாமா என்று கேட்டான் நிகிலன். ஹே என்று பிள்ளைகள் கத்த, செய்யலாமே என்று ஆவலுடன் எழுந்த ரஞ்சனியின் முகம் சட்டென வாடியது. முடியாதேடா, அத்தான் ஏதோ போர்டு மீட்டிங் என்று போயிருக்கிறார். வருடாந்தர கூட்டம் 2 நாள் ஆயிற்று. இன்னும் நாளைக்குத்தான் வருவாராம். அவர் இல்லாமல் போர் அடிக்குமே, இன்னொரு தரம் பார்ப்போம் என்று முடித்தாள். ஆஹா, அன்பான தம்பி கூப்பிடுகிறேன், அவர் இல்லாமல் போர் அடிக்குமா? என்ன சகோதர பாசம், என்னே உன் தம்பி பாசம் என்று கிண்டல் அடித்துவிட்டு, அது என்ன மீட்டிங் அக்கா? சனிக்கிழமை இரவு முடிய நடக்கிற கூட்டம் எங்கே நடக்கிறது என்று வினவினான் தம்பி. ஈசிஆர் ரோடில் ஒரு பெரிய பங்களா எடுத்து, வழக்கமான இடம்தானே, எப்படியும் இன்று மதியத்தோடு போர்டு மீட்டிங் முடிந்துவிடும். இரவு எல்லோருக்கும் ஏதாவது விருந்து இருக்கக்கூடும். அது ஒன்றும் முக்கியமில்லை. நாம் போய் அத்தானை கூட்டி வந்து விடலாம், அப்புறம் ஜாலியாக சுற்றலாம். ரஞ்சனிக்கும் இந்த திட்டம் பிடித்திருந்தது. நீங்கள் வரும் வரை கம்ப்யூட்டரில் கேம் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்ற பிள்ளைகளை விட்டுவிட்டு கிளம்பி ஈசிஆரை பிடித்து அதன் கிளை வழி ஒன்றில் நுழைந்து குணா மெட்டல்ஸின் கூட்டம் நடக்கும் பங்களாவை அடையும் வரை அக்கா தம்பி இருவருக்கும் ஒரே சிரிப்புதான். நிகிலன் சொன்னது போல முக்கிய நிகழ்ச்சிகள் முடிந்து விட்டதாலோ என்னவோ சுற்றுப்புறம் ஒரு விழாத்தன்மை பூண்டிருந்தது. அங்கங்கே சாவதானமாக பேசியவாறு நடந்து கொண்டிருந்த சிலரை பார்த்த வண்ணம் ஒரு மரத்தடியில் காரை நிறுத்தினான் நிகிலன். நம்மை பார்த்ததும் அத்தான் மிரளப் போகிறார் என்றவாறு ஏசி காரின் கதவை திறக்கையில் வெளியிலிருந்து பேச்சு சத்தம் கேட்டது. பெயரை பார், குணசீலனாம். சும்மாவே அவன் அறைக்குள் நுழைந்தாலே அசிங்கப்படாமல் வர முடியாது. இன்று இருந்து வேலையை முடித்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று சேர்மனாக உத்தரவிட்டு விட்டான். பாவி, வயிற்று பிழைப்புக்காக எவ்வளவு பொறுப்பது? நான் வேலையை விட்டுவிடப் போகிறேன் என்று வெறுப்புடன் ஒரு பெண் கூறியது வெகு தெளிவாக காதில் விழ ரஞ்சனியின் முகம் இரத்த பசையற்று வெளுத்தது. நிகிலனின் முதல் கவலை தமக்கையை பற்றியதே. காதில் விழுந்த வார்த்தைகள் மூலமாக அந்த பெண் குறிப்பிட்ட மகா மோசமான மனிதன் ரஞ்சியுடைய கணவராக மட்டுமே இருக்க முடியும். கனிவும் காதலுமே உருவான குணசீலன் எப்படி இப்படி? கணவரிடம் உயிரையே வைத்திருக்கும் ரஞ்சனி இதை எப்படி தாங்குவாள்? வெளுத்து சிலை மாதிரி அமர்ந்திருந்தவளின் கையை பற்றி லேசாக தட்டி கொடுத்து, ரஞ்சி என்று மெல்ல அழைத்தான் அவன். திகைத்து திரும்பி புரியாத பார்வையால் தம்பியை பார்த்து, அவள் சொன்னது அத்தான பற்றி அல்லதானே நிக்கி என்று காற்றாகிவிட்ட குரலில் கேட்டாள் அவள். இதற்கு என்ன பதில் சொல்வது? கேட்டது கணவனை பற்றித்தான் என்று தெரிந்தே இருந்த போதும் இல்லை என்று ஆகிவிடாதா என்ற தவிப்பு அவளுக்கு. அவனுக்குமே நம்ப முடியாத பிரமிப்புதான். அத்தான் இவ்வளவு மோசமானவராக எப்படி இருக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்?
இதன் பிறகே அந்த பெண்ணின் பேச்சின் நம்பகத்தன்மை குறித்து அவனுக்கு யோசிக்க தோன்றியது. யோசிக்க யோசிக்க அவள் சொன்னதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று தெரிந்தது. ஒருவேளை குடும்பத்தில் குழப்பம் விளைவிப்பதற்காக யாரேனும் செய்த சதியாக இருக்குமோ என்று எண்ணி பார்க்க கூட வழியில்லாமல் ரஞ்சனியும் அவனும் அங்கே வருவதோ, கருநீல நிறத்து பிலிம் ஒட்டிய ஏசி காருக்குள் ரஞ்சனி இருந்ததோ வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லாதிருந்தது. திடுமெனத்தானே கிளம்பி வந்தார்கள். அவர்கள் வருவதாக குணசீலனிடம் கூட தெரிவிக்கவில்லை. இன்னும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்து வரவேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ என்ற பயம். நேரில் வந்துவிட்டால் இவ்வளவு தூரம் வந்து விட்டார்களே என்ற இளகலில் கூட வந்து விடுவார் என்ற நிச்சயம் இருந்தது. அதனால் சொல்லிவிட வேண்டாம் என்று பிள்ளைகளிடம் கூட எச்சரித்திருந்தார்கள். எனவே அவர்கள் வருவது யாரும் அறிந்திராத ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்ல, பார்ப்பதற்கு ஓரளவு நன்றாகவே இருந்த அந்த பெண் அவளோடு கூட நடந்தவளிடம் தன் போக்கில் சொல்லி சென்ற வாசகத்தில் இடையில் ஒரு பகுதிதான் அவர்கள் கேட்டது. அதுவும் அப்போது கார் கதவை திறக்க தொடங்கியதால் மட்டுமே. காரினுள் இருந்த அக்கா தம்பியின் காதில் அந்த பகுதி விழுந்திருந்தது. இல்லையென்றால் அவர்களுக்கு எதுவும் தெரியும் வாய்ப்பே இருந்திராது. இப்படி இருக்க சதி பண்ணி அவர்கள் வரும் நேரம் பார்த்து அந்த பெண் பேசினாள் என்று நினைத்து பார்க்கவே முடியாது. அந்த பெண்கள் ஒருவருக்கொருவர் ஆற்றாமையையும் அந்தரங்கத்தையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள், அவ்வளவே. அப்படியென்றால் குணசீலன் பெரும் குணக்கேடன் என்றல்லவா முடிவாகிறது? கவலையுடன் தமக்கையை பார்த்தால் அவளும் அதே முடிவுக்கு வந்திருப்பவள் போன்று கண்ணும் முகமும் செவ செவ என்று சீற்றத்தினால் சிவப்பேறிக் கொண்டிருந்தன. இந்த மாதிரி கூட்டங்களின் பின் மற்றவர்கள் கீ செயின் அது இதென்று ஒரு மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடுவார்கள் என்று சொல்வார். என்னமோ இவர் உத்தமராக ஒதுங்கி இருந்த மாதிரி பொருள் படும்படியாக பேசுவார். நம்பினேன் நிகில், முழுமையாக 100% நம்பினேனே. வீடு வந்ததும் என்னிடம் வேறு மாதிரியாக 2 நாள் பிரிவின் வேகம் என்று நினைப்பேன். ஆனால் இது போல பல பேரிடம் பழகியதை என்னிடமும் காட்டினார் என்று தெரியாதே என்று தவித்தவள் திடுமென நிமிர்ந்தாள். தம்பியின் கையை அழுந்த பற்றி, நான் கேட்கப் போகிறேன் நிகில், இப்போதே அந்த ஆள் சட்டையை பிடித்து உலுக்கி கேட்கப் போகிறேன் என்று சீறியவள் சட்டென அவன் கையை உதறிவிட்டு கார் கதவை திறக்கப் போனாள். அக்கா, வேண்டாம் என்று தடுத்தான் நிகிலன். 4 பேர் நடுவில் ரசாபாசம் எதுவும் வேண்டாம். ஏன், இங்கே மற்றவர்கள் அறியத்தானே அவர் கூத்தெடுத்திருக்கிறார். அவர்கள் முன்னிலையில் கேட்பதில் என்ன தப்பு என்று ஆத்திரமாக கேட்டாள் தமக்கை. அப்படி இல்லை அக்கா, இப்போது இங்கே எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று ஒன்றும் பெரிதாக தெரியாது. ஆனால் மற்றவர் முன்னிலையில் நீ நியாயம் கேட்கப் போய் நின்றால் குடும்ப மானத்தை சந்திக்கு இழுத்தாய் என்று உன்னைத்தான் கேவலமாக நினைப்பார்கள். அத்தோடு அடுத்தவர் முன்னிலையில் அத்தான் உன்னை இழிவுபடுத்தி விடுவாரோ என்று அது வேறு கவலையாக இருக்கிறது. அப்படியும் நடக்குமா என்பது போல தமக்கை பார்த்த பார்வை நெஞ்சை அறுக்க, இந்த அத்தான் என்ன செய்யக்கூடும் என்று ஒன்றும் புரியவில்லையே என்று வருத்தமான சின்ன குரலில் கூறினான் அவன். அவளுக்கும் புரியவில்லைதான். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி இழுத்து போ என்று வேலையாளிடம் சொல்லி, ஆசையே உருவான அவள் கணவன் இப்படியெல்லாம் செய்யக்கூடுமா? சேச்ச, வாய்ப்பே கிடையாது என்று உறுதியோடு கூறும் திடம் இப்போது இல்லையே. அவளுக்கு மட்டுமின்றி அவள் தம்பிக்கும் அதே மரியாதை தானே நடக்கும். எல்லோரையும் அடித்து போட்டுவிட்டு அவளை அழைத்து போக நிகில் என்ன சினிமா ஹீரோவா? அப்படியானால் சும்மாவா இருக்க சொல்கிறாய்? கண்கள் கனல. இப்போதைக்கு மட்டும் என்றான் தம்பி. அத்தான் வீட்டுக்கு வரட்டும், அங்கே வைத்து அவரிடம் பேசிக்கொள்ளலாம் என்ற காரை எடுத்தான். வீடா? அப்படி ஒன்று இன்னும் இருக்கிறதா என்றாள் அவள் உலகை வெறுத்த குரலில். பதறி, ஷ்,
அப்படியெல்லாம் பேசக்கூடாது ரஞ்சி. அத்தான் வந்ததும் நேரே கேட்போம் என்று அவன் சொன்னதை அவள் கேட்ட மாதிரியே தோன்றவில்லை. வீட்டை அடைந்ததும் கம்ப்யூட்டரிலேயே கண்ணை வைத்து அரை கவனமாக எப்போது கிளம்ப வேண்டும் என்று கேட்ட பிள்ளைகளிடம் அப்பா வர முடியாததால் வெளியே போகவில்லை என்று சொல்லி சமாளித்துவிட்டு மாடிக்கு சென்றிருந்த தமக்கையிடம் ஓடி வந்தான் நிகிலன். இலக்கற்று வெறித்தபடி அமர்ந்திருந்தவளை பார்க்கையில் அவனது நெஞ்சம் கலங்கியது. குரலோடு அவளது கண் முகம் எல்லாம் சேர்ந்து சிரிக்கும் என்று இன்று காலையில்தானே நினைத்தான். ரஞ்சி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதே. எதற்கும் நன்கு விசாரிக்கலாம். காதில் விழுந்ததற்கு அடையாளமாக தலையை மட்டும் லேசாக திருப்பி, யாரிடம் என்ன விசாரிப்பது என்று கேட்டாள் ரஞ்சனி. ரஞ்சி, கண்ணையும் அவனிடம் திருப்பி, சொல்லி நிக்கி, எனக்கு தெரிவதற்காக மட்டுமாய் அந்த பெண் பொய் சொன்னதாக உனக்கு தோன்றுகிறதா என்று கேட்டாள் அவள். இல்லை. அப்புறம் கேட்பதிலும் அவர் சொல்லும் பதிலிலும் என்ன இருக்கிறது? என்னை பொறுத்தவரையில் எல்லாம் முடிந்துவிட்டது. அப்படி பேசாதே ரஞ்சி என்றான் அவன் அவசரமாக. உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காதே. சற்று பொறுமையா யோசிப்போம். அந்த கூட்டத்தின் நடுவில் அத்தான் ஒருவேளை நிலை தடுமாறி இருக்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் தடுமாறுவேனா என்று இன்னும் அதிக ஆத்திரமாக கேட்டாள் தமக்கை. அதில்லை ரஞ்சி, அத்தானிடம் எனக்கு கோபம்தான். அவர் செய்தது தப்பில்லை என்று சொல்ல மாட்டேன், பெரிய தப்புதான். ஆனால் ஆண்கள் இதை அவ்வளவு பெரிதாக... ரஞ்சி, ரஞ்சி, என்னையே எடுத்துக்கொள்ளேன். உன்மேல் உயிரையும் உலகளவு நம்பிக்கையையும் வைத்திருக்கும் மனைவி உனக்கு இல்லை நிக்கில். அப்படி ஒருத்தி வந்த பிறகு நீ இப்படி நடந்தால் உன்னை அடித்து துரத்தும்படி செருப்பை எடுத்து நானே அவள் கையில் கொடுப்பேன் என்று கொதிப்புடன் கூறினாள் ரஞ்சனி. குணாவுக்கு பொருத்தமான தண்டனையும் அதுவேதான். திகைத்து நோக்கினான் நிகிலன். இனிமையே உருவான சகோதரி இப்படி பேச வேண்டுமானால் அவளது உள்ளம் எப்படி தீயாய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த வினாடியில் அவனுக்கே குணசீலனை அடித்து நொறுக்க வேண்டும் போல தோன்றிவிட்டது. அடித்து நொறுக்கலாம். ஆனால் ரஞ்சனி சொன்ன தண்டனை குணசீலனுக்கு மட்டுமானதாக இராதே. இதெல்லாம் அப்புறமாக பார்த்து கொள்ளலாம். நீ சற்று ஓய்விடு அக்கா. வேண்டுமானால் ஒரு தூக்க மாத்திரை போட்டுக் கொள்கிறாயா? தூக்க மாத்திரை எங்கே இருக்கிறது என்றவன் சட்டென பயந்து அவசரமாக தமக்கையின் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் அறைகளை திறந்து தேடலானான். இரக்கமும் ஏளனமுமாக அவனை பார்த்துவிட்டு, என்னடா அளவு மீறி போட்டுக்கொள்வேனா என்று பயந்து விட்டாயா? அதெல்லாம் மாட்டேன். ஒரு தப்பும் செய்யாத நான் ஏன் சாக வேண்டும்? அப்புறம் என் பிள்ளைகள் என்ன ஆவது? நான் இருப்பேன். ஆனால் இனிமேல் குணாவுக்கு என் வாழ்வில் இடம் கிடையாது என்றாள் குரல் இறுக. இந்த உறுதியில் இருந்து அவள் மாறுவதாகவும் இல்லை. குணசீலன் இருக்கும் இடத்தில் அவளால் இருக்க முடியாது என்பதில் ரஞ்சனி உறுதியாக இருந்தாள். ஆனால் அதற்காக தாய் வீடு வரவும் அவளுக்கு பிடிக்கவில்லை. வேண்டாம் வேண்டாம் என்று அப்பாவும் அம்மாவும் சொன்னதை மீறி பிடிவாதம் பிடித்து குணாவை மணந்தேன். இப்போது கல்லடிப்பட்ட நாயைப் போல வாலை சுருட்டி கொண்டு அங்கே சென்று விழுவதா? என்னால் முடியவே முடியாது நிக்கில். எங்கேனும் போய் தனியாகத்தான் வசிப்பேன். தொழிலில் என் பங்கு இருக்கிறது. அந்த வருமானத்தை அவரால் மறுக்க முடியாது. அத்தோடு என் முட்டாள்தனத்தை மன்னித்து அப்பா அம்மா எனக்கு தந்த சொத்துக்களின் வருமானமும் இருக்கிறது. கூடவே நானும் என்று வெறி பிடித்தவள் போல சொல்லிக் கொண்டு போனவளின் முகம் சட்டென கசங்கியது. நானும் என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? படிப்பை கூட முடிக்காமல் பைத்தியக்காரி போல அவர் காலில் போய் விழுந்தேன். 15 ஆண்டுகள் என் இளமை காலம் முழுவதும் அவருக்கு இனித்தது. இப்போது இளமை கழிந்து அழகு குறைந்து விட்டது என்று புதுப்பூ. ரஞ்சி, அப்படியெல்லாம் இல்லை. எந்த வயதிலும் நீ அழகாகத்தான் இருக்கிறாய், இருப்பாய். கண்டதை நினைத்து மனதை கசக்கிக் கொள்ளாதே.
உனக்குத்தான் யோகாவெல்லாம் தெரியுமே, மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக எதையாவது செய்து பார் என்ற தமக்கையின் எண்ணப்போக்கை நிகிலன் மாற்ற முயன்றான். ஆனால் ரஞ்சனியின் கண்களில் வலி அதிகமாயிற்று. நான் யோகா பயின்றது எதற்காக என்று தெரியுமா நிக்கி? அவருக்கு பிடித்த மாதிரி உடம்பை கச்சிதமாக வைத்துக் கொள்ளத்தான். 15 ஆண்டுகள் நிக்கி, 15 ஆண்டுகள். இவ்வளவு காலமும் என்னை பெரிதாக நினைத்ததே இல்லை. அவருக்காகவே நினைத்து, அவருக்காகவே வாழ்ந்து, என் முயற்சி, தியாகம் எல்லாம் ச்ச, எவ்வளவு பெரிய விரயம் என்றாள் கொதிப்புடன். திடுக்கிட்டு நிமிர்ந்தான் நிகிலன். இதே வார்த்தைகள் திகைப்புடன் நிமிர்ந்தவன் தமக்கையின் கண்களில் வீசிய கனலை கண்டதும் மீண்டும் அதிர்ந்தான். அந்த கண்களிலும் இதே கனல்தான். உள்ளூர நெருஞ்சையாய் ஒன்று உறுத்தி கொண்டே இருந்த போதும் அதை பற்றி யோசிக்க கூட நேரமின்றி தமக்கையின் வீட்டு பிரச்சனையிலேயே நிகிலன் முழுமையாக ஈடுபட நேர்ந்தது. மிக முக்கியமாக ரஞ்சனிக்கு தம்பியின் துணை வெகுவாக தேவைப்பட்டது. வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த பிள்ளைகளும் மாமா மாமா என்று அவனிடமே ஒண்டிக் கொள்ள முயன்றனர். கடைசி ஆட்களாக விவரம் அறிந்து அதிர்ந்து போன மீனலோசனையையும் சுந்தரத்தையும் கூட அவன்தான் பேசி சமாளிக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் குணசீலன் பிரச்சனையை கையாண்ட விதம் அவர்கள் அனைவரையுமே குழப்பிவிட்டது. மனைவியின் குற்றச்சாட்டை அவர் மறுக்கவோ ஒத்திக்கொண்டு வருந்தவோ செய்தாரில்லை. என்னை விட யாரோ ஒரு முகமறியாத பெண்ணை நம்புவதா என்று சினம் காட்டி வாதாடவும் இல்லை. அப்படி வாதாடினால் அல்லவா எதனால் அவளை நம்பும்படி ஆயிற்று என்று விளக்கி அவரை மடக்க முடியும். அதற்கு அவர் இடமே தரவில்லை என்பதோடு அவரது ஆத்திரமும் வித்தியாசமாக இருந்தது. சின்ன பெண் மாதிரி உடம்பை அழகாக வைத்துக் கொள்கிறாய் என்று நினைத்தேன். ஆனால் உள்ளத்தளவிலும் நீ வளரவே இல்லை என்று இப்போது புரிகிறது. 15 ஆண்டு சேர்ந்து வாழ்ந்த பிறகும் என்னை பற்றி உனக்கே தெரியாததை என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? இந்த வீட்டை விட்டு போனால் பிள்ளைகள் தவித்து போவார்கள். அதனால் பிள்ளைகளுடன் நீ இங்கேயே இரு, நான் வெளியே போகிறேன் என்று மனைவிக்கு முன்னதாக அவர் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார். குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கு அவர் சாக்கு தேடிக்கொண்டிருந்தார் என்றே அக்கா தம்பி இருவருக்கும் தோன்றியது. முதலில் எங்கள் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் அத்தான் என்ற ஆத்திரத்துடன் வழி மறித்தவனிடம் சற்றும் குறைவற்ற கோபத்தை அவரும் காட்டினார். நீ என்னடா என்னிடம் கேட்பது? வாழுகிற நேர்த்திக்கு இன்னொருவரை குற்றம் சொல்ல வேறு வருகிறதா என்று சீறி விழுந்துவிட்டு வேகமாக வெளியேறினார் அவர். செய்வதறியாத நிகிலன் திகைத்து நிற்க, மாமா பயமா இருக்குதே, அப்பா கோபமா பேசுறாரே, அப்பா எனக்கு வேணுமே என்று தீனு அழத் தொடங்க, ஆமா மாமா, அப்பா வேணும், அவர் இல்லாம எங்களால இருக்கவே முடியாது, இனிமே அவர் வரவே மாட்டாரா என்று தீபாவும் வந்து கண்ணீர் வடிப்பதில் சேர்ந்து கொண்டாள். இந்த பிள்ளைகளை கூட நினையாமல் அப்படி என்ன பலவீனம் என்று பெருகிய சினத்தை மறைத்து கொண்டு அவர்களை சமாதானப்படுத்தினான் நிகிலன். ஓரளவே விவரம் புரிந்த சிறுவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஏற்றபடி அம்மாவும் அப்பாவும் ஒரு சண்டை காய் விட்டு விட்டார்கள். கொஞ்ச நாள் கழித்து பழம் விட்டதும் அப்பா வருவார் என்ற மாமன் சொன்னதை அப்போதைக்கு ஏற்று அழுகையை நிறுத்தி இருவரும் விளையாடப் போனார்கள். அவர்கள் காது கேளாத தூரம் சென்றதும், இந்த வீட்டுக்குள் குணா இனி வரப்போவது இல்லை என்று உனக்கு தெரியாதா நிக்கி? பிள்ளைகளுக்கு ஏன் பொய்யான நம்பிக்கை கொடுக்கிறாய் என்று கசந்த குரலில் கேட்டாள் ரஞ்சனி. சீக்கிரமே அப்பா எப்போது வருவார் என்று என்னை போலவே அசடுகளான இந்த அப்பா பைத்தியங்கள் சீக்கிரமே மீண்டும் கேட்கத்தான் போகிறார்கள். அப்போது உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும். குரலில் இருந்த கசப்பையும் வெறுப்பையும் மீறிக்கொண்டு தமக்கையின் கண்களில் நீர் ததும்புவதை கண்ட நிகிலனின் நெஞ்சு துடித்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.